உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். த ஆனஸ் ப்ரூரிட்டஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது ஆசன வாயிலே அரிப்பு ஏற்படுவது. சாதாரணமாக ஆசன வாயிலே பூஞ்ச காளான்கள், த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுகின்ற பூஞ்ச காளான்கள், அமீபியாசிஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகள், பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள், இவையெல்லாம் சேருகின்ற பொழுது ஆசன வாயிலே அரிப்பு ஏற்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் குடலிலே புழுக்கள் சேருகின்ற பொழுது, குறிப்பாக பின்வாம் என்று சொல்லுகின்ற கீரி புழுக்கள் அதிகமாகின்ற பொழுது ஆசன வாயிலே அரிப்பு ஏற்படுவது இயற்கை. இதை நிறுத்துவதற்கு கிளிசரைசா கிளாப்ரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அதிமதுரம். நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதிமதுரம். இந்த அதிமதுர சூரணம் அரை தேக்கரண்டி எடுத்து அதனோடு டெர்மினேலியா செபுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய் தோல் சூரணம் அரை தேக்கரண்டி எடுத்து இரண்டையும் ஒரு சேர கலந்து தேன் சேர்த்து குழைத்து அன்றாடம் இரவு படுக்க போகும் முன் நாம் உண்டு வருகின்ற நிலையிலே நாளடைவிலே ஆசன வாயை பற்றிய அரிப்பு, அங்கே பற்றியிருக்கின்ற கிருமிகள், இவைகளெல்லாம் விட்டு நமக்கு சுகாதாரத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, நல்ல உறக்கத்தை தரக்கூடிய ஒரு நல் மருந்தாக இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமன்றி, சாதாரணமாக மலம் கழித்த பின்னாலே நன்றாக ஓரிரு முறை ஆசன வாயை கழுவுவது நல்லது. கழுவுகின்ற பொழுது சற்று அழுத்தி மசாஜ் செய்து கழுவுவது போல நாம் அன்றாடம் செய்வதனாலே இந்த ஆசன வாயை பற்றிய நோய்கள் வாராது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, த ஹாயஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற தொண்டைக்கட்டு, தொண்டை கம்மல் சாதாரணமாக பனிக்காலத்திலே, மழை காலத்திலே, குளிர் காலத்திலே ஏற்படுவது உண்டு. உணவு ஒவ்வாமையினாலேயும் இந்த தொண்டைக்கட்டு ஏற்படுவது வழக்கம். எந்த காரணம் பற்றி இந்த தொண்டைக்கட்டு, கரகரப்பு, தொண்டை கம்மல் வந்தாலும் ஒரு தேக்கரண்டி இஞ்சி சாறு, ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு, போதிய உப்பு, மூன்றையும் சேர குழைத்து அதை சிறிது சிறிதாக நாம் சுவைத்து பருகுகின்ற நிலையிலே அன்றாடம் இருமுறை இப்படி பருகி வருகின்ற பொழுது ஓரிரு நாட்களிலேயே அந்த தொண்டைக்கட்டு என்பது விட்டு போகும். குரல் நல்ல ஒரு கணீர் என்ற குரலை நமக்கு பெறக்கூடியதாக இது திகழும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மூலிகைகளிலே இறைவன் மருத்துவத்தை பொதித்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், 3 leaves a day keeps old age away. 3 leaves a day keeps old age away என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதே வள்ளல் பெருமான் அவர்கள் வல்லாரையை கண்டேன், வாதத்தை வென்றேன் என்று சொல்லுவார்கள். இது வடமொழியிலே சரஸ்வதி ஆக்கு என்று இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள். சரஸ்வதி தெய்வத்தினுடைய பெயராலே விளங்குகின்ற இலை என்பதனாலே சரஸ்வதி ஆக்கு. பிரம்மி என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. சென்டல்லா ஏசியாட்டிகா என்கின்ற தாவர பெயரை இது பெற்றிருக்கிறது. மனிதனுடைய மூளையினுடைய உருவத்தை ஒத்ததாக இருப்பதனாலே இது மூளைக்கு பலம் தருகின்ற ஒன்றாக நம்பப்பெறுகிறது. ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலேயும், ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகின்ற நிலையிலேயும், மூளை நரம்புகளுக்கு பலம் தருகின்ற வகையிலேயும், வாத நோயை போக்குகின்ற நிலையிலேயும்
இந்த மண்டூக பர்ணி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கின்ற வல்லாரை நமக்கு மருந்தாகிறது. இந்த வல்லாரையோடு அக்கோரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு ஒரு அற்புதமான நெர்வைன் டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலேயும் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற அகட்டு வாயு அகற்றியாக இருப்பதனாலேயும் இது நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது. குறிப்பாக இந்த வசம்பை சுட்டு கரியாக்கி அதை பாலோடு இழைத்து குழந்தைகளுக்கு நாவிலே 2-3 முறை தடவுவது வழக்கம். அதனாலே குழந்தைகளுடைய அகட்டு வாயுவை அகற்றி அவர்களுடைய வயிற்று வலி, செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக வசம்பு விளங்குகிறது. இதனோடு கஸ்தூரி மஞ்சள், குர்குமா அரோமேட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மணமுள்ள மஞ்சள் என்பதனாலே குர்குமா அரோமேட்டிகா என்று சொல்வார்கள். அதனுடைய மஞ்சள் தூளை இங்கே வைத்திருக்கின்றோம். இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றுவது மட்டுமல்லாமல் குர்குமின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை பெற்றிருக்கிறது. இந்த குர்குமின் குருதி ஓட்டத்துக்கு பலம் தரக்கூடியதாக, நரம்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. இதனோடு ட்ரைகோனல்லா ஃபோயினம் கிரேக்கம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வெந்தயம் என்ற தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. வெந்தயம் மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளித்தன்மையை, கொழகொழப்பு தன்மையை பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் இரும்பு சத்துவத்தையும் விட்டமின்களையும் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய தாது உப்புக்களையும் அதிகமாக பெற்றிருக்கிறது. திப்பிலி, பிப்பர்லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலேயும் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய வகையிலே ஒரு மருந்தாகி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. இப்படி இந்த வசம்பு, வல்லாரை, கஸ்தூரி மஞ்சள், வெந்தயம், திப்பிலி இவை சேர்ந்து எப்படி சரஸ்வதி என்கின்ற மருத்துவத்தை தருகிறது என்று நாம் பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வல்லாரை பொடி, வசம்பு பொடி, வெந்தய பொடி, அரிசி திப்பிலி பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, தேன். நாம இன்னைக்கு கஷாயமா தயார் பண்ண போறோம். நம்ம இந்த பவுடர்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம சூர்ணமாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம சம அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சூர்ணமாக தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமும் காலை மாலை இரு வேளையும் நம்ம 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். தேனோட சேர்த்து எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தேன் சேர்க்காம டைரெக்டாகவே இதை வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது டயபெட்டிஸ்னால ஏற்படக்கூடிய நியூரோபதி வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய, சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய கை காலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் கம்மியாகும், நரம்புகளில் ஏற்படக்கூடிய இசிவு கம்மியாகும். அதே போல் வயது முதிர்வினால் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி இந்த மருந்து எடுத்துட்டு வரும்பொழுது கம்மியாகும். டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற வயது முதிர்வினால் மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். குழந்தைகளுக்கு ஞாபகத்திறனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கிறதுனால ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை யூஸ் பண்ணலாம். பகல்ல எடுக்கும் பொழுது நமக்கு மூளை நல்ல சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இரவுல நம்ம சாப்பிடும் பொழுது ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரத்யேக குணம் இந்த மருந்துக்கு இருக்கு. ஒரு பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இந்த பொடி எல்லாமே நம்ம சம அளவு சேர்த்துக்கலாம். வல்லாரை பொடி 500 மில்லிகிராம் அளவுக்கு, வசம்பு நம்ம கொஞ்சம் கம்மியா சேர்க்கலாம். மற்ற பொருட்களை விட வசம்பு தூள் கொஞ்சம் குறைவா சேர்த்துக்கணும். வசம்பு ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்க்கலாம். வசம்பு அதிகமாக சேர்க்கும் பொழுது நம்ம குமட்டல் ஏற்படும். அதனால நம்ம பொடி தயார் பண்ணும்போது கூட மற்ற பொருட்கள் எல்லாம் சம அளவு சேர்த்துக்கிட்டு வசம்பு மற்ற பொருட்கள் 3லிருந்து 1 பங்கு சேர்த்தோம்னா போதும். வெந்தய பொடி, திப்பிலி பொடி எல்லாமே நம்ம 500 மில்லிகிராம் அளவுக்கு சேர்க்கிறோம். கஸ்தூரி மஞ்சள் பொடி, வல்லாரை, வசம்பு, திப்பிலி, கஸ்தூரி மஞ்சள், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்து குடிக்கலாம். தினமும் காலை மாலைன்னு 60 ml அளவுக்கு குடிக்கலாம். இதுக்கு டியூரேஷன் எதுவும் கிடையாது. எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அளவு அதிகமாகும் பொழுது சிலருக்கு சூடாகும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அளவு கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம். அல்லது
நமக்கு மருந்து சாப்பிடும்பொழுது அதற்கான புளிப்பு காரம் எல்லாம் உணவுல நம்ம குறைச்சி சாப்பிட்டோம்னா ஹீட் ஆகாது. இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது கூட இந்த சரஸ்வதி சூர்ணத்தை மருந்தா பயன்படுத்தலாம். அப்படி எடுக்கும் பொழுது ஒரு நல்ல ரிலாக்ஸண்டா இது செயல்படும். அதே போல டிப்ரெஷனுக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். மூளை சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இதை நம்ம ஒரு ஜென்ரல் டானிக்கா கூட எடுத்துக்கலாம். இந்த மருந்தோட நம்ம இப்போ தேன் சேர்த்துக்கலாம். வல்லாரை, வசம்பு, வெந்தயம், மஞ்சள், திப்பிலி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாவும், ஞாபக மறதியை போக்கக்கூடிய மருந்தாவும், குழந்தைகளின் மூளை திறனை அதிகரிக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வரக்கூடிய 2 மாதங்களிலே பள்ளிகள் அத்துணையிலேயும் தேர்வுகள் என்பது நிச்சயமாக இருக்கின்றது. இந்த நிலையிலே படிக்கின்ற பொழுது ஞாபகம் இருக்கின்ற ஒன்று மறுநாள் மறந்து போகிறது என்று பலர் சொல்வதை நாம் கேட்போம். பொதுவாக அப்படி மறப்பது இல்லை. நாம் மறந்து போவது போல ஒரு நினைவு நமக்கு வருவதுதான் உண்மை. எந்த படிப்பாக இருந்தாலும் அது மனதிலே பதிந்து விடும். வேண்டுகின்ற பொழுது அது வெளிப்படும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இருந்தாலும் இந்த மறதி என்று வருகின்ற பயத்துக்கு, இந்த அல்சிமர் என்று சொல்லுகின்ற வயதானவர்களுக்கு வருகின்ற மறதிக்கு, இந்த டிமென்ஷியா என்று சொல்லுகின்ற வாழ்க்கையிலே ஒரு காலகட்ட பகுதி மறந்து போகின்ற நிலைக்கு, இப்படி மூளைக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகள் அத்துணைக்கும் இந்த சரஸ்வதி சூரணம் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இது வல்லாரை, வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், வெந்தயம், திப்பிலி சூரணத்தோடு இனிப்புக்காக தேன் சேர்த்து சாப்பிடுவது, அல்லது அத்தனை சூரணத்தையும் ஒருங்கிணைத்து வெறுகடி அளவு அந்தி சந்தி என்று 2 வேளை வாயில் இட்டு பாலோ சுடுநீரோ பருகுவது என்பதனாலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது, மறதி என்பதை இல்லாமல் போக்கி உடலுக்கு பொலிவை தருகிறது, உள் உறுப்புகளுக்கும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த சரஸ்வதி சூரணம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சரஸ்வதி சூரணம் அதனுடைய குணங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.